அவர் கண்ட நேரங்களை நாமும் காண இந்த நாளை தந்திருக்கிறார். அந்த தேவாய் தேவனுக்கு ஸ்தோத்தரிக்கிறேன். மீண்டுமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சங்க வானொலிக்கூடாக நித்திய வெளிச்சத்தின் மாலை நேரடி ஒளிபரப்பினை உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாளும் உங்கள் ஒளிபரப்பு யாவும் 7 மணி தொடக்கம் 10 மணிக்கு மட்டும் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் அறிய தருகின்றேன். நாளும் தேவன் பாராட்டுத கிருபையின் நாளுக்காக நாங்கள் தேவ சமூகத்துக்கு ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்தி எல்லாவற்றையும் செபித்து துதித்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். செபிப்போம். எப்பொழுதும் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. காலங்களையும் சமயங்களையும் அறிந்தவர் நீங்கப்பா. பூமி எங்க சுற்றி உலாவது உடைய கண்கள் அப்பா. அந்த செருபாபேலின் தூக்கு நூலை அப்பா ஆசையாய் சந்தோஷமாய் பார்த்தது அந்த பூரணமான கண்கள் ஆண்டவரே. அப்படியாக இந்த வேளையில இந்த நேரம் முதல் உம்முடைய கண்கள் இந்த இடத்துல ஐயா பார்க்கட்டும் கர்த்தாவே. ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் உம்முடைய நாமம் மகிமைப்படுத்தப்படட்டும். உம்முடைய ராஜ்யம் நீதியும் கட்டப்படட்டும் கர்த்தாவே. சுற்றி உலாவுற உம்முடைய கண்களுக்கு மறைவாக ஒன்றுமே இல்லை. உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிறவன் நீங்கப்பா. நடந்தாலும் படுத்திருந்தாலும் எங்களை சூழ்ந்திருக்கிறவன் நீங்கப்பா. அந்த கிருபையின் கண்களுக்காய் ஸ்தோத்தரிக்கிறேன், நன்றி செலுத்துறேன். இந்த வேளையிலும் இந்த நேரம் முதல் அப்பா உம்முடைய கிருபைகளை சூழ்ந்து கொள்ள தகப்பனே. இருந்த இடத்துல ஒவ்வொரு வார்த்தைகளும் கூட பாடல்களும் கூட கேட்கிற உள்ளத்திலும் இல்லத்திலும் சங்கமிக்கத்தக்கதாக உடைய பிரசன்னத்தை அனுபவிக்கத்தக்க கிருபை பாராட்டுங்க. விடுதலை தாங்க, வெளிச்சத்துக்குள்ள இன்னும் மையாங்களை நடத்துங்க ஆண்டவரே. நீதிமானுடைய பாதையில் நடுப்போல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும் என்று சொன்னீங்க. இந்த வார்த்தைக்கு நாங்க எங்கள் வார்த்தைகள், எங்கள் வாழ்க்கைகள், எங்கள் குடும்பங்கள், எங்களுடைய பட்டண தேசங்கள் அப்படியாக பிரகாசிக்கட்டும் ஆண்டவர். நல்ல கருத்துக்கள் எல்லா நிகழ்ச்சிகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களை முன்குறித்து அழைத்து வாங்க ஆண்டவர். இப்படி நாம மாத்திரம் ஒவ்வொரு உள்ளத்திலும் மகிமைப்படட்டும் ஆண்டவர். உடைய கரங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று நெகேமியா சொன்ன போது எழும்பின அந்த கரங்கள் இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியை எழுந்து கட்டத்தக்கதாக உற்சாகத்தின் ஆவி ஊற்றி நடத்துவீராக. இயேசுவின் மாறாத நாமத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபங்களும் ஜெபித்தக்களும் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சங்க வானொலிக்கூடாக நித்திய வெளிச்சத்தின் மாலை நேரடி ஒளிபரப்புகளை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இதனால் தேவன் எனக்கு கொடுத்த வார்த்தை எசாயாவின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் இப்படி சொல்கிறது. இஸ்ரவேலின் சந்ததியாகிய யாவரும் கர்த்தருக்குள் நீதிமான்களாக்கப்பட்டு மேன்மை பாராட்டுவார்கள். இஸ்ரவேலின் சந்ததியாகிய யாவரும் தெரிந்து கொள்ளப்பட்ட யாவரும் நீதிமான்களாக்கப்பட்டு மேன்மை பாராட்டப்படுவார். ஏன்? நிச்சயமாக நம்மை நீதிமானாக்குறது அவருடைய ரத்தம், பெற்ற ரத்தம். இந்த நாளிலும் அவர் எங்களை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார். இன்னும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பாத்திரங்கள் வளைந்திட விட்டுக் கொடுப்போம். நாம் ஒன்றே மகிமைப்படுவதாக. இதனால நாங்கள் நிகழ்ச்சியின் கண்ணோட்டத்துக்காக கடந்து செல்வோம். இந்த 4 7 மணி தொடக்கம் 10 மணி வரைக்கும் நடக்க போற நேரடி ஒளிபரப்பிலே 7 மணி தொடக்கம் 7:30 வரைக்கும் நாங்கள் ஆரம்பிச்சோம். பாடல் துதிகளுக்கூட கடந்து சென்று நாங்கள் 7:30க்கு வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதிக்கூட கடந்து செல்ல போறோம். இதனாலும் வார்த்தையின் வெளிச்சத்தில முதலாவது திவச செய்தி எடுத்து வருகிறார்கள். இலங்கை தேசத்திலிருந்து பாஸ்டர் ஞானப்பிரகாசம் ஐயா. ஞானப்பிரகாசம் பாஸ்டர் முதலாவது திவச செய்தியை வார்த்தையின் வெளிச்சத்தினூடாக வெளிச்சத்தை கொடுக்க இருக்கின்றார்கள். இரண்டாவதாக வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில தேவ செய்தியை எங்களுக்கு பிருந்தா அவர்கள் டொரண்டோல இருந்து இணைந்து தேவ செய்தி எடுத்து வருவார்கள். மூன்றாவதாக வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில எங்களுக்கு வலிமையாக பாஸ்டர் வெங்கட் அவர்கள் இணைவார்கள் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கின்றேன். அவர்கள் இணைய முடியாவிட்டால் கலையத்திலிருந்து உங்கள் சகோதரி இணைந்து வார்த்தையின் வெளிச்சத்தை கொடுத்து தேவ செய்தியை எடுத்து வருகிறேன். நான்காவதாக வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில தேவ செய்தி எங்களோட பாஸ்டர் ஆண்டன் ராசநாயம் அவர்கள் டொரண்டோவில் இருந்து இணைந்து தேவ செய்தி எடுத்து வருவார்கள். 9:30க்கு நாங்கள் கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசையும் பருவத்துக்கு நேரா என்ற பகுதி கூட நாங்கள் கடந்து செல்வோம். இணையுங்கள், அழையுங்கள், திறப்பின் வாசல் நீக்க வாருங்கள். சங்கமத்துக்குள்ள சங்கமிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம், மகிழ்ச்சியுடன் அழைக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சங்கம் வானொலி கூட நித்திய வெளிச்சத்தில் நேரடி மாலை நேர ஒளிபரப்பிலே மகிழ்ச்சியுடன் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இதனாலும் உங்கள் ஒளிபரப்பில் ஆரம்ப ஜெபம் பாடலுக்கு கூட எங்களை வழிநடத்தவும் என்னுடைய நாமத்தை உயர்த்தவும் எங்களோட சகோதரி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். கருணா அவர்கள் இணைப்பிற்கும் சௌரிய அழைப்புகள் கொண்டு வந்து நாங்கள் துதித்து செபித்து நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென்.
நாங்கள் அழைப்போமா? பிரைஸ் சிஸ்டர். Praise the Lord, Sister Subha. பிரைஸ் லார்ட். எடுத்து வாருங்கள் ஆரம்பிச்சப்போ பாடலை. Amen. God bless you. God bless you. ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் இப்பொழுதும் நல்லவரே வல்லவரே வாக்கு மாறாத தகப்பனே உம்முடைய பாத தண்டையில் எல்லாரையும் கொடுத்து செபிக்கிறோம் அப்பா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தகப்பனாய் நீர் இருக்கிறீர். எப்போதும் நீர் இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உம்மை விசுவாசித்து இந்த உலகத்திலே கர்த்தாவே எல்லா காரியங்களையும் எல்லா பாரமான காரியங்களையும் உதறி தள்ளிவிட்டு உமக்கு பின்னாக நாங்கள் உமக்கு பயந்தவர்களாக நாங்கள் உம்மை தொடர்கிறோம். எங்களை ஒருவரையும் நீர்முடிய பரியந்த நடத்தும்படியாய் நாங்கள் கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே நீர் நல்லவர் அப்பா. தகப்பனே ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார் என்று வேத வார்த்தை சொல்கிறது. அப்படியே பேதைகளாகிய எங்களை நீர் உம்மண்டை கொண்டு வந்து ஞானிகளாய் மாற்றுகிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. நன்றியப்பா, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை போடுகிறோம், உம்மை மாட்சிமைப்படுத்துகிறோம். இந்த நாளிலும் தாளந்தை கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உம்மிடத்திலே வருகிறோம். உம்முடைய வார்த்தைகளை உம்முடைய பாடல்களை கர்த்தாவே உம்முடைய வசனங்களை பேசும்போது அங்கே அநேகமாயிரம் ஆத்துமாக்கள் விடுதலை அடைய செய்ய வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை ராஜா. தகப்பனே, நாங்கள் எங்களுடைய பாவங்களை நீர் நினையாதிருக்கிற தகப்பனாயிருக்கிறீர் அப்பா. தகப்பனே, நாங்கள் எதை செய்யக்கூடாது என்று நினைக்கிறோமோ அதை செய்து விடுகிறவர்களா இருந்தாலும் கர்த்தர் நீர் உம்மை தாழ்த்தி எங்களுக்காக அந்த சிலுவையை சுமந்து பலியாகி எங்களை மீட்டுக்கொண்டு எங்களை மன்னிப்பதற்காகவே நீர் உம்மை கிரியமாக கொடுத்தவராயிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, எங்களை நினைக்கிறதுக்கு நாங்களும் மாத்திரம் சுவாமி. அப்பா, மண்ணினால் செய்யப்பட்ட மனிதன் தகப்பனே. நாங்கள் இந்த பூமிக்குரியவர்கள், நீரோ பரலோகத்துக்குரியவர் ஆண்டவரே. ஆனாலும் உம்மை தாழ்த்தி எங்களை மீட்டுக்கொள்ள வந்தவரே, உமக்கு நன்றி அப்பா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் சௌரன் லெஸ்லி பிரதருக்காக அவருடைய மனைவி ரீட்டா பிள்ளைகளுக்காக கூட ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஊழியத்திலே பங்கெடுத்து கர்த்தாவே எல்லா தடைகளையும் உடைத்து உம்முடைய ஊழியத்தை செய்யும்படியா இதுவரை நீர் வழி நடத்தி வந்ததுக்காக நன்றி செலுத்தி தொடர்ந்து அந்த குடும்பத்தோடு கூட இருக்கும்படியாக கொடுக்கிறோம். தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து ஆசிர்வதிங்க, தொடர்ந்து நடத்துங்க. இந்த மகேந்திரனங்களுக்காகவும் அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. போக்கிலும் மரத்திலும் துணையாயிருந்து மீண்டும் கொண்டு வந்து உம்முடைய ஊழியத்தை செய்ய நீர் பயன்படுத்துறதுக்காக அப்பா நன்றி அப்பா. சுகபலம் ஆரோக்கியம் கொடுத்து ஆசிர்வதிங்க, தொடர்ந்து நடத்துங்க. இன்னும் சௌரி சுபாலங்கோக்காகவும் அவருடைய ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். தேவைகளை சந்திக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆரோக்கியம் கொடுத்து கர்த்தாவே எங்கெங்க போகிறார்களோ அந்த இடத்திலே ஆத்துமாக்களை கொடுக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்குள்ளாக பலப்படவும் உமக்குள்ளாக ஆசிர்வதிக்கப்படவும் நீர் அப்பா பரத்திலிருந்து எல்லாவற்றையும் கட்டளையிட வேண்டுமா ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க சௌரி, ஆசிர்வதிங்க. என்னங்க தாவே சௌரி ரஞ்சலி அலங்காரமணிக்காவும் டோலிக்காவும் செபிக்கிறோம். உடைய ஊழியத்திலே ஒழுங்குகிறமாய் வந்து செய்யும்படியாய் எல்லா தேவ பலத்தையும் கொடுத்து அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் கொடுத்து செபிக்கிறோம். இன்னும் வரப்போ ஒவ்வொரு ஊழியக்காரருக்காக உம்முடைய திருப்பாத தண்டை வருகிறோம் ஆண்டவரே. ஆசிர்வதிக்கிறவர் நீர் கர்த்தாவே. அவருடைய சபைகளையும் சபை மக்களையும் கூட கொடுக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை விதைக்கும் போது ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு ஆத்மாவும் தங்களை ஆராய்ந்து பார்த்து அப்பா தங்களை சீர்படுத்தி கொள்ளும்படியாய் அவர்கள் ஒவ்வொருவரை வாய்க்குரிய தாயும் தகப்பனுமாய் நீர் தெரிந்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா அவர்கள் நடத்துகிறவர்களாய் இருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா அந்த மந்தைகளை மேய்க்கும் போது அன்போடும் அரவணைப்போடும் அவர்கள் மேய்க்கும்படியாய் கர்த்தர் ஞானத்தை கொடுக்கும்படியாய் நாங்கள் கொடுத்து செபிக்கிறோம் அப்பா. காயங்கட்டுகிறவர் நீர் கர்த்தாவே தகப்பனே. அப்பா எங்களை நீர் ஒரு விசை கைவிட்டாலும் அடுத்த விசை நீர் எங்களை நினைக்கிற தகப்பனாயிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய பாவங்கள் செக்கச்சவேரென சிவப்பாயிருந்தாலும் அது
பஞ்சை போல மேன்மையாக மாற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, நீர் இரக்கம் உள்ளவர். அந்த ஊழிய குடும்பங்கள் செய்த எல்லா காரியங்களையும் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க. அவருடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். இரத்த குட்டிக்குள்ளாக மறைத்துக் கொள்ளுங்க அப்பா. பின்மாற்றத்தில் இருக்கிறவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் சபைகள்ல வந்து அந்த சபையை நிரப்பும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. கடைசி மட்டும் கர்த்தாவே உமக்குள்ளாக உறுதியாய் நிற்கும்படியாய் அந்த ஆத்துமாக்கள் அப்பா தகப்பனே எந்த ஒரு உலக காரியத்துக்குள்ளேயும் விழுந்து போகாதபடி உம்முடைய பரலோக ராஜ்யம் மட்டும் அவர்கள் பாதுகாக்கப்பட இந்த சபைகளுக்குள்ளே அவர்களை கூட்டி சேர்க்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். தொடர்ந்து உடைய குடும்பங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். பேர் பேராக ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் எருசலேம் நகரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கடைசி காலங்களில் கர்த்தாவே அவருடைய ஆலயங்கள் கட்ட முன்பாக அவர்கள் செய்ய போகிற அந்த பலிக்காக எல்லா ஆயத்தங்களையும் செய்து எல்லா ஆயத்தங்களோடும் இருக்கிற அந்த ஜனங்கள் கர்த்தாவே, அந்த பலி மெசியா வரப்போகிறார். அந்த மெசியா வரும் முன்பாக அந்த ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்ற வாஞ்சியோடு அவர்கள் செய்கிற காரியங்களை நீங்க காண்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, அவர்கள் வைராக்கியமாய் உமக்கு சாட்சிகளாய் இதுவரை நின்ற அந்த ஜனங்கள் அறியாமை நிருளுக்குள் போய்கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா, அவர்களை யாரை வரவேற்க போகிறார்கள் என்பதை அறிய முடியாதபடி அந்த கண்களை கட்டி கொண்டிருக்கிற எல்லா பொல்லாங்கானவருடைய அக்னி அஸ்திரங்களை நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். கடைசி காலத்தில் ஆகிலும் கர்த்தாவே அவர்கள் உணர்ந்து மேசியா நீர் என்பதை அறியும்படியாய் அந்த கண்களிலே தெளிவை கொடுக்க வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா, தொடர்ந்து சுவாமியாயில் உள்ள ஒரு நாட்டு மக்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் உண்மை அறியட்டும் அப்பா தகப்பனே. அந்த யுத்தத்தில் இருந்த அந்த ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ரட்சிப்பை காணும் மட்டும் அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுங்க ஆண்டவரே. கண்ணீரை தொடுத்தருளுங்க, தேவைகளை சந்தித்தருளுங்க. இன்னும் கர்த்தாவே, தங்களுடைய புல்லாத வழிகளை விட்டு உம்மை தேடவும் அன்பின் வழி நீர் என்பதை அறியவும் அவர்களுடைய கண்களிலே தெளிவை உண்டாக்க வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம். அவர்களும் ஆபிரகாமின் சந்ததிகளாயிருக்கிறார்கள் ஆண்டவரே. நீர் ஒருபோதும் அவர்களையும் கைவிடுவதில்லை அப்பா. நீர் அழைத்தது அவன் உண்மை உள்ளவர். நீர் அவர்களை முன்குறித்தீரோ, அவர்களை எல்லாரையும் அழைத்திருக்கிறது போல அந்த ஜனங்களை நீங்க முன்குறித்து அழைத்துக் கொள்ள வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஊழியக்காரர்களை அந்த இடத்துக்கு அனுப்புங்க, ஊழியங்களை பெருக பண்ணுங்க, ஆசீர்வதிங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க. எனக்கு தாவை வைத்தியசாலைகள் இருக்கிறவர்கள், சிறைகளில் இருக்கிறவர்கள் உண்மை சந்திக்கட்டும். அவருடைய இருதயங்கள் குணப்படட்டும், அவருடைய காயங்கள் கட்டப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, அந்த வியாதி படுக்கைகள் மாற்றி போடப்படட்டும். தொடர்ந்து நடத்துங்க. போதை வஸ்துகளின் நாளில் அல்லல் ஒவ்வொரு பிள்ளையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த கடைசி காலங்களில் கர்த்தாவே, அந்த பிள்ளைகளை சீரழித்துக் கொண்டிருக்கிற, இலங்கை தேசத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிற எல்லா போதை வஸ்துக்களில் இருந்து வந்த பிள்ளைகளை நீங்க விடுதலையாக்குங்க ஆண்டவரே. அப்பா, அவர்கள் யுத்தத்திலிருந்து மீண்ட போதும் அப்ப வேறு விதமான எல்லா பாவ கட்டுகளிலே விழுந்து கட்டுண்டு போனவர்களாய் இருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா, நீ உண்மை மறுதலிக்கிற அந்த கூட்டம் கர்த்தாவே உண்மை காணும்படியாய் அந்த இடத்துல ஊழியங்களையும் பெருக பண்ண வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம். கனடா தேசத்தையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். 5 கண்ட மக்களை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாருடைய ரட்சிப்புக்காகவும் செபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. எல்லாவற்றையும் அன்பர் இயேசு கிறிஸ்து இனிய பார்த்து வச்சு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியால் நிரப்பிடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியால் நிரப்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே,
ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியால் நிரப்பிடுமே. எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கின்றேன், அதிகாரம் தந்திடுமே, திக்க தரிசனம் உரைத்திடவே. எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கின்றேன், அதிகாரம் தந்திடுமே, திக்க தரிசனம் உரைத்திடவே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. கர்மேல் ஜெபவேளையில் கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாவும் நடுங்கிடவே, அக்னி மலையாக பொழிந்திடுமே. கர்மேல் ஜெபவேளையில் கையளவு மேகம் காண்கின்றேன், ஆகாவும் நடுங்கிடவே, அக்னி மலையாக பொழிந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கின்றேன், இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கின்றேன், இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. அக்னி நாவாக இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியால் நிரப்பிடுமே. Praise Lord, sister. பிரைஸ் சிஸ்டர், பிரைஸ் லார்ட். அருமையான பாடல், பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையின் பாடல். ஆமே, அந்த பரிசுத்த ஆவியை வாஞ்சித்து அருமையாக பாடினீர்கள், அழகாக பாடினீர்கள். கர்த்தருடைய நாமத்தை பாடித்து மகிமைப்படுத்தினீர்கள். அப்படியாக ஜெபித்தீர்கள். எல்லாருக்காகவும் நன்றி. அப்படியாக ஜெபித்து துதித்த உங்களை, எங்கள் குடும்பத்தை, எங்கள் ஊழியங்களையும் கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. நன்றி சிஸ்டர். ஆமென். அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே ஆமே. உங்களிடத்ததாக சங்கீத தியானத்துக்குள்ளாய் கடன் செல்வோம். நாளும் சங்கீதமானது 126 சங்கீதம் 1 தொடக்கம் 6 வசனங்களை நாங்கள் வாசித்து தியானத்துக்கென ஒரு வார்த்தையை எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 126 சங்கீதம் 1 தொடக்கம் 6 வசனங்களை நாங்கள் வாசிப்போம். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறது போல இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் அவர்களுக்கு பெரிய காரியங்கள் செய்தார் என்று புற ஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்து இருக்கிறோம்.
கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புறது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான். ஆனாலும் நான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவான். ஆமென். இந்த சங்கீதம் நிச்சயமாக இது சிறையிருப்பை திருப்பினை எப்படி கத்தர் அங்கே சந்தோஷத்தை கொடுத்தாரோ அந்த சந்தோஷம் எதுக்கு ஒப்பிடப்படுகிறது என்று சொன்னால், கண்ணீரோடு விதைக்கிறவன் அவன் கம்பீரத்தோடு அறுப்பான். கண்ணீரோடு நாங்கள் எதையெல்லாம் தேவ சமூகத்துல நின்று அதாவது விதைக்கின்றோமோ, எங்கள் விண்ணப்பங்களை ஏறெடுக்கின்றோமோ, நிச்சயமாக அந்த கண்ணீரை அவர் துருத்தியில வைத்து அதனதின் காலத்துல ஏற்றதாய் பலனை கொடுப்பார், பதில் கொடுப்பார். அவர் பரிகாரி. அப்படிப்பட்ட பரிகாரி தான் நம்முடைய தகப்பன். சீயோனின் சிறையிருப்பை கத்த திருப்பும் போது சொப்பனங்கள் அப்ப அது திருப்பும் போது அது எப்படி இருக்கும் என்று சொன்னா, நாங்கள் நித்திரை வேளையிலே எங்களுக்கு சில சொப்பனங்களை காண்கிறோம். அந்த சொப்பனத்தை போல இருக்குமா, ஒரு ஒரு பிளாஷ் பண்ணும், அவ்வளவுதான். அப்படிப்பட்ட ஒரு செய்கையை யார் செய்வார்னு சொன்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய வல்லமை செய்யும். அப்ப நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? கண்ணீரோடு விதைக்க வேண்டும். உங்களுடைய கண்ணீர் மனுஷருக்கு முன்பாக இருக்கக்கூடாது. தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவருடைய சமூகத்தில் ஊற்றும் போது அந்த கண்ணீரை ஒவ்வொரு துளியாக அவர் எடுத்து அந்த பாத்திரத்தை அந்த கண்ணீர் நிரப்பும் பொழுது ஏற்ற வேளையில பதிலை கொடுத்து நிச்சயமாக கம்பீரத்தோடு அந்த பலனை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வார். அப்படியாக நாங்கள் கண்ணீரோடு விதைப்போம், கம்பீரத்தோடு அறுப்போம். கர்த்தர் நாம் ஒன்றே மகிமைப்படுவதாக. ஆமென். எங்களோடு மூத்த ஊழியர் இணைந்திருக்கிறார். இணைப்பிற்கு ஊழியரை அழைப்பு கொண்டு வந்து நாங்கள் ஜெபித்து துதிப்போம். பிரைஸ் லார்ட் மகேந்திரன் ஐயா. பிரைஸ் லார்ட் மகேந்திரன் ஐயா. பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். 2 நாளைக்கு பிறகு கர்த்தர் சுகபலத்தோடு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியாக ஜெபியுங்கள், துதியுங்கள், கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். உங்களிடத்தில் ஒப்புக் கொடுக்க. ஆமென். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, சங்கமா வானொலியின் நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியிலே உம்மை நோக்கி பார்க்க, துதிக்க, ஆராதிக்க ஒரு நேரத்தை தந்தீரே சுவாமி. அந்த கிருபைக்கு உமக்கு நன்றி ஆண்டவரே. ஐயா, உமது நாமம் மகிமைப்பட வேண்டும், வார்த்தைகள் விதைக்கப்பட வேண்டும் என்று சங்கமா வானொலியின் நித்திய வெளிச்ச நேரம் 24 மணி நேரம் செயல்படுகிறதை கண்ணோக்கி பார்க்கிற தேவனே, இந்த நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதித்து தந்துள்ள வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஐயா, இதுல கடந்து கொண்ட பிள்ளைகள், கேட்கிற பிள்ளைகள், மறுபடியும் கேட்கிற பிள்ளைகளை அனைவரை நீர் ஆசீர்வதித்து நீர் வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. நீர் நல்லவர், வல்லவர், போதுமானவர். யா அந்த கிருபைக்கா உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி. அல்லேலூயா. கர்த்தருக்கு சோத்திரம். கரம் பிடித்து காப்பவரே அல்லேலூயா. ராஜாஜி ராஜனுக்கு அல்லேலூயா. இம்மானுவேலருக்கு அல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனுக்கு அல்லேலூயா. கரம் பிடித்து காப்பவரே அல்லேலூயா. ராஜாஜி ராஜனுக்கு அல்லேலூயா. இம்மானுவேலருக்கு அல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனுக்கு அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேவாதி தேவனுக்கு அல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனுக்கு அல்லேலூயா. தேவாதி தேவனுக்கு அல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனுக்கு அல்லேலூயா. அநாதி தேவனுக்கு அல்லேலூயா. அநாதி தேவனுக்கு அல்லேலூயா. ஆறுதலின் தேவனுக்கு அல்லேலூயா. ஆறுதலின் தேவனுக்கு அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அற்புதத்தின் தேவனுக்கு அல்லேலூயா. வல்லமையுள்ள தேவனுக்கு அல்லேலூயா.
பரலோகம் தேவனுக்கு அல்லேலுயா, பரிசுத்தமான தேவனுக்கு அல்லேலுயா, 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 அல்லேலுயா. உயிர்த்தெழுந்த தேவனுக்கு அல்லேலுயா, காலியான கல்லறைக்கு அல்லேலுயா. உயிர்த்தெழுந்த தேவனுக்கு அல்லேலுயா, காலியான கல்லறைக்கு அல்லேலுயா. கரம் பிடித்து காப்பவரை அல்லேலுயா, ராஜாஜி ராஜனுக்கு அல்லேலுயா. ஆமாண்டோரே, உம்மை நாங்கள் நோக்கி துதித்து ஆராதித்து உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் சுவாமி, நீர் ஆசீர்வாதங்களை கற்றொடுக்கிற தேவன். இதை கலந்து கொண்ட பிள்ளைகள், கேட்கிற பிள்ளைகள் குலத்துக்குரிய ஆசீர்வாதத்தையும் மாமிசத்துக்குரிய ஆசீர்வாதத்தையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கட்டளை கொடுத்து தொடர்ந்து வர நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதித்து தந்துள்ள வேண்டுமாக எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென், ஆமென். ஆமென், ஆமென். நன்றி, நன்றி ஐயா. தந்தையினுடைய எல்லாருக்கும் ஜெபித்து துதித்தீர்கள், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினீர்கள். அப்படியாக துதித்து ஜெபித்து உங்களை, எங்கள் குடும்பத்தின் ஊழியங்களை கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. நன்றி ஐயா. ஆமென். நாங்கள் அடுத்ததாக ஊழியருக்கான ஜெபத்தை ஏறெடுக்கவும் துதிக்கவும் உங்களோட சிஸ்டர் டோலி ஒரு இணைப்பில் இருக்கிறார்கள். அழைப்புகள் கொண்டு வந்து நாங்கள் ஜெபிப்போம், துதிப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். Praise the Lord, Sister Subha. Praise the Lord. பிரைஸ் லார்ட். அடுத்து வாருங்கள் ஜெபங்களின் துதிகளை. ஆமென். ஹல்லேலூயா. நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. அப்பா, உங்களுடைய அன்பு எவ்வளவு பெரியது ஆண்டவரே. அப்பா, உங்களோட புதிதான அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பி உங்களுக்குள்ள நாங்கள் மகிழ்வதற்கு அழைத்த ஊழியக்காரருக்கு நான் நன்றி செலுத்துறேன். அப்பா, இந்த மாலை நேரம் நித்திய வெளிச்சத்துல நீங்க வெளிச்சமாக வந்து ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரை உங்களோட சித்தத்தின்படி வழிநடத்த போற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். நன்றி இயேசுவே. அப்பா, நேற்றும் இன்று மாறாதவரே, இன்றும் எங்கள் மத்தியில் வந்து வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் உங்களோட கருத்துல கொடுக்கிறேன் அப்பா. அப்பா, உங்க புதிதான அபிஷேகத்தினாலும் புதிதான பலத்தினாலும் நிரப்பி ஒரு புதிதான ஜீவியத்தை அவங்களோட உள்ளத்துல மாற்றி இன்னும் அதிகமாக உங்களுடைய அன்பில் எடுத்துக்கொள்ளும்படி நான் ஜெபிக்கிறேன் என் பிதாவே. அப்பா, நீங்க அழைத்த அழைப்பு மகா பெரிதானது என்று நாங்கள் அறிந்து இன்னும் அதிகமாக எங்களை தாழ்த்தி உங்களுக்கு பயந்து நடப்பதற்கு இந்த கடைசி காலத்துல அப்பா உங்களோட வார்த்தையை நாங்க அப்பா அறிந்தும் அறியாதவர்கள் போல் இல்லாமைக்கு இன்னும் அதிகமாக உங்களுடைய அன்புல பலப்பட்டு உங்களுக்குள்ள காத்திருப்பதற்கு இன்னும் அதிகமாக உங்களோட ஜெப ஆவிய எல்லா ஊழியக்காரங்களுக்கும் ஊற்றி உங்களுடைய அபிஷேகத்தினால நிரப்பும்படி ஜெபிக்கிறேன் என் பிதாவே. அப்பா, உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களோட நோக்கத்தின்படி யாவரையும் உங்களோட நோக்கத்தின்படி யாவரையும் இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து உங்களோட நோக்கத்தின் சித்தத்தின்படி வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் என் பிதாவே. நன்றி இயேசுவே. ஆமே. முதலாவது அவருடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடும் பொழுது கர்த்தர் எங்களுக்கு அதிகமாக கேட்பதற்கு அதிகமாக கொடுக்க வல்லவராயிருக்கிறார். யாவரையும் உங்களோட சித்தப்படி நடந்துங்க. யாவரையும் ஆண்டவரே இரத்த கொட்டைகளை மறைத்து வைத்து உங்களோட நாமத்தை உயர்த்த வர ஒவ்வொருவரையும் உங்களோட வழியில இன்னும் அதிகமாக நடப்பதற்கு நீங்க பரிசுத்தமா இருக்க போல எங்களையும் பரிசுத்தமா இன்னும் அதிகமாக பரிசுத்தமாக்கும்படி ஜெபிக்கிறேன் பிதாவே. நன்றி இயேசுவே. நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன். அவருடைய வாக்கு தத்துவம் ஒரு நாளும் மாறாது. என்னை மறவா இயேசுநாதா. அது பழைய பாட்டு தான் இருந்தாலும் அந்த கருத்து ரொம்ப அதிகமான நல்ல கருத்துள்ள பாட்டு. அதை நான் பாடுறேன். நன்றி. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தெனக்காய் ஈந்ததாலே சோஸ்திரம். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தெனக்காய் ஈந்ததாலே சோஸ்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா
இயேசுநாதா தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே பலங்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே சோஸ்திரம். பாசம் என்மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை பாசம் என்மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை மறவா இயேசுநாதா தயவால் என்னை நடத்தும். தாய் தன் சேயை மறந்து விட்டாலே மறவேன் உன்னை என்றதாலே சோஸ்திரம். வரைந்திரன்றோ உள்ளங்கையில் வல்லவா எந்தன் புகலிடமே என்னை மறவாயே சுனாதா தயவா என்னை நடட்டும். எம்மை முற்றும் ஒப்புவித்தேனே ஏற்றும் என்றும் நடத்துவீரே சோஸ்திரம். என்னை முற்றும் ஒப்புவித்தேனே ஏற்றும் என்றும் நடத்தினீரே சோஸ்திரம். அப்படியும் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. அப்படியும் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. என்னை மறவா இயேசுநாதா தயவால் என்னை நடத்தும். ஆமேனப்பா. ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் உங்களோட தயவால நீங்க இன்று மட்டும் வழி நடத்தி கொண்டு வந்த மகா பிரிதான அன்புக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. உங்களோட வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென்றும் ஆமேன் என்றும் இன்று மட்டும் எங்களுக்கு நீங்க கொடுத்த அந்த வாக்கு தத்தங்களுக்கு நாங்க நன்றி செலுத்துறோம். ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் உங்களோட கருத்துல மற்றபடியுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறேன் ஐயா. உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி யாவருக்கும் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம். ஆமேன் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி சிஸ்டர், நன்றி. எல்லாருக்காகவும் செபித்தீர்கள். அருமையான பாடல், ஆழமான சத்தியம் அடங்கிய பாடலை பாடி தன்னுடைய நாமத்தை உயர்த்தினீர்கள். அப்படியாக துதித்து செபித்து உங்களை எங்கள் குடும்பத்தின் ஊழியங்களை கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி சிஸ்டர். ஆமேன். God bless you, sister. ஆமேன் ஆமேன். நாங்கள் அடுத்ததாக நேர்களை ஆசீர்வதித்து வானொலியும் ஆசீர்வதித்து செபிக்கும்படியா சிஸ்டரிடம் ரஞ்சனி சிஸ்டர் இணைப்பு இருக்கிறார்கள். அழைப்பு கொண்டு வந்து ஜெபிப்போம். வார்த்தையின் வெளிச்சம் ஆரம்பமா இருக்கிறது. நேரங்கள் குறுகியதால நாங்கள் சிஸ்டர் அழைப்பு. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். Praise the Lord, Sister Subha. God bless பிரைஸ் you. தி லார்ட் சிஸ்டர். God Amen. bless you. எடுத்து வாருங்க சிஸ்டர் ஜெபங்கள். Lord, thank you, thank you, thank you, Jesus. Father, Lord, at this moment, Lord, even has been, Lord Jesus, emanating to you through your presence and through the power of your Holy Spirit, Lord. You have already, Lord, shown your faithfulness, Lord, and proving your faithfulness through Nithya Velicham at this time, Father. So we, Lord, come to you, Father, in the name of Jesus, where you have promised, Lord, in your word, where 2 or 3 are gathered in your name. You are in the midst of us, Lord. Not only the team that have gathered together with the 110 nations, Lord, your very presence that we exalt, we glorify, we magnify, Lord. We lift you up, Lord Jesus, that all people shall be drawn unto yourself this very moment, oh God. We thank you, Lord, for the 110 nations that you have brought us, Lord, with favor, Lord, through these channels, Lord Jesus, from Sangamam to Nithya Velicham, Father, even as they have gathered, Lord, with much of the blessing that is going upon themselves, Father. Lord, we pray, Lord, much, Lord, at this point in time, Lord, for our own country of Canada. We need you much more than ever before, Lord, for the country of Canada. Lord, we know, Lord Jesus, that this is not against flesh and blood, but against the principalities and powers in heavenly places. Therefore, Lord, we bathe this very country, Lord, from north to west, east to south, Lord,
Lord, and raid with the angels of armies of angels, Lord, coming around all four corners of this land, oh God, for your presence, we will never be a goat nation, but a sheep nation. Lord, in the name of Jesus, he that toucheth the Israel, who is called the apple of God's eye, toucheth God. Therefore, Lord, we will never be a goat nation, but a sheep nation, Lord, as you have always called us to be, as a blesser of the nations of the world. And this will be never taken out of Canada. Therefore, Lord, we decree and declare that over Canada in Jesus' name. No weapon that is formed against it shall prosper, but you will condemn and you will judge. And this is the heritage of the children of the servants of the Lord, that we stand in the gap and we pray over Canada in Jesus' name. We also now pray, Lord Jesus, in the name of Jesus, we pray, oh God, that we also pray as indebted to the land of Israel, as we are the body of Christ, for the head that you are, Lord, with the body that you have come, Lord, and you are coming back to Israel to put your feet on the Mount of Olives, Lord. We pray, Lord Jesus, that whatever, Lord Jesus, is going on at this time, we pray for all the deliverance of the hostage. That was a miraculous way you intervened. Now we also pray, Lord, as it goes forward, oh God, whatever that is coming upon it, Lord Jesus, standing against it, Lord, you are the God of Israel, and you have it upon your mind, Lord, how to, Lord Jesus, go through this situation and bring through it victoriously once again, Lord, according to your will, according to your purpose, more than anything, according to the word of the living God, in Jesus' name. Now we also pray for the rest of the nations of the world, that are the listeners that are listening, Father. These are the biggest, most criteria in which we are, Lord Jesus, coming through Sangamam to Nitya Velicham as the radio networks, to bless these many the people of the nations to come and being blessed, oh God, to be a blesser. Lord, we thank you for this, Lord. Even as, Lord, you have said, Lord, you will never, Lord Jesus, despise a contrite heart and a broken heart and a contrite spirit. So we thank you, Father. Many that are, Lord Jesus, being bombarded with the issues of life, Lord, will know that you are the creator God. In the name of Jesus, you have given them deliverance. And we pray at this time and this hour, Lord, even as you're touching them, Lord, no matter what nation, no matter what tongue, tribe, or religion, whatever they are, Lord, or of a background, it does not matter to you, because you created them in your image, and you are coming to set them free, Lord, at this time, as the deliverance flow through them, Lord. In the name of Jesus, I pray. And I thank you, Lord Jesus, as your word goes forth, Lord, through the servant's lips, Lord, as you have prepared them, Lord, to come and bring forth your word, Lord. It will bring forth much more deliverance, as the word of the living God, that is sharper than a two-edged sword, would cut us under every wild imagination and bring forth your word, Lord, most powerful word of the living God, to come and bring forth victory upon their lives, Lord, touching the souls of their lives, Lord, and the very soil of the hearts, Lord Jesus, the very foundation of every being that you created, oh God, to be set free from the bondages, Lord, and completely be delivered and set free. In Jesus' name I pray. Lord, many, Lord Jesus, that are, Lord, broken in their hearts and their lives, and without employment, without jobs, without even materialistic needs for money and all the rest, Lord, with their families, Lord, and even physically, Lord Jesus, bombarded with their health, Lord. Father, I pray, Lord, you are the God who has said, I will never leave you nor forsake you. You are the God who has said, Lord, I'm your healer. And Lord, according to your word, by thy stripes they are healed. And you have, Lord Jesus, set apart unto yourself, Lord, those that come and gather around you. And Lord, bless your name and exalt your name and seek your kingdom, Lord, will be accordingly blessed, Lord. So we decree and declare that very promise over their hearts and lives, as you are ministering through the power of the Holy Spirit, the anointing power of the Holy Spirit, the bondage breaker and the yoke remover has already broken every single thing that has been hindering their lives, bringing them victory, Lord, in Jesus' name, supplying their needs, Lord. In the name of Jesus, I pray. Amen and amen. Thank you, Lord. Amen, amen, amen. So thank you, sister. Thank you. God bless you, you and your family, your ministry. Thank you, sister. Amen. God bless you too, Amen. sister. Amen. இதுவரை நேரமும் நாங்கள் துதி பாடல் ஆரம்பிச்சு கூடாய் கடன் சென்றோம். அடுத்ததாக வார்த்தையின் வெளிச்சத்துக்குடாய் கடன் செல்ல போதும். சரியா தொடர்ந்த நேரம் 7:34 நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைவோம். எங்களோடு பாஸ்டர் அவர்கள் ஞானப்பிரகாஷ்